ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதிமா ஃபேமிலி தமிழ். என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இன்றைக்கான விலாகுள்ளே போயிடலாம். இன்றைக்கான விலாக் புது வருஷத்தில் நியூ இயர் ஸ்டார்ட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் ரொட்டீன் தாங்க. ஆஃபலி ஹாலிடேஸ் எல்லாம் முடிச்சாச்சு, நியூ இயர்லாம் நல்லா கொண்டாடியாச்சு. இந்த வருஷத்தோட முதல் நாள் ஸ்கூல் வந்து கிளம்ப போகிறோம். பேக் டு ஸ்கூல் ரொட்டீன் தான், அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். புது வருஷத்தில் முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா இனிப்போடு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரசகுல்லா ரெடி பண்ணியிருக்கேன். காலையிலே, அதாவது நேற்று நைட்டே வினிகர்லாம் வந்து போட்டு பாலில் அது எல்லாம் வந்து திரித்து நல்லா வந்து பசைஞ்சு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். காலையில் எழுந்திரிச்சு திரும்ப ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு நல்லா வந்து அதை பிசைஞ்சிட்டு நல்லா ரவுண்டாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அதோட ஜீரா காய்ச்சியாச்சு. இதுக்கு வந்து நமக்கு குலோப் ஜாமுன் மாதிரி வந்து திக்கான கன்சிஸ்டன்சி தேவை இல்லை. கொஞ்சம் நல்லா வந்து கொதித்த உடனே கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுருந்த ரசகுல்லா எல்லாம் போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டோன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே வந்து ரசகுல்லா வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்தது. 2 லிட்டர் பாலில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 20 பீசஸ் வந்து கிடச்சிது ரசகுல்லா. ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் எனக்கு மட்டும்தான். அப்புக்குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3ஆந்தேதி தான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு மட்டும் 2ஆந்தேதியே ஸ்டார்ட் ஆகுதுங்க. காலையில் கிச்சனில் எல்லாருமே வேலை செஞ்சிட்ருக்கோம். காலையில் எழுந்திரிச்சு நான் வந்து வீடெல்லாம் பெருக்கிட்டு கீழே வந்து வாசல் பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து கிச்சனுக்கு வந்தேனே. பாத்திரம்லாம் எதுவுமே வாஷ் பண்ணல. ஏன்னா வந்து பெருக்கிற வேலை நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிறதுனால அந்த வாஷ் பண்ணுற வேலை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அதனால் வெசில்ஸ் க்ளீனிங் மட்டும் மகா பாப்பா ஃபுல்லாக வந்து நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டா. இதை வந்து ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு போயிட்டு ஈவினிங் தாங்க வந்து சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்ப சூப்பராக எம்மியாக இருந்தது. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் சமையல் வேலைலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அதை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பூரி பண்ணலான்னு சொல்லிட்டு பூரி பண்ணிவிட்டு மீல் மேக்கர் கிரேவி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு பொரியல் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்டு வந்து பார்த்திங்கன்னா கூட்டு பண்ணிட்டேங்க. இதுதான் வந்து இன்றைக்கான ரெசிபி. இந்த பச்சை மிளகா செடி சும்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த விதையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா சமையலுக்கு, அது வந்து வீணாக போயிடுதுன்றதுனால இதில் போட்டு வச்சுருந்தேன். அவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க. ஒரே செடியில் அவ்வளோ நிறைய மிளகா வந்து பார்த்திங்கன்னா பூ வச்சு நிறைய காய்ச்சிருச்சு. நான் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பச்சை மிளகா வெளியே வாங்குறதே இல்லை. இப்போ இது ஒரு 2 செடி இருக்குது. 2 செடியிலையுமே நல்லா ஈல்டு கொடுக்குது. புதுசாக பூவும் வச்சுருக்குங்க. இதுக்கு புதுசாக நான் எதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. மீன் அமிலம் மட்டும் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது மட்டும் வந்து கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணி விடுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் ஸ்கூல் டைமிங் வந்து மாறுது. காலையில் வந்து எப்போவுமே 8:40க்கு தான் நான் ஸ்கூலுக்கு கிளம்புவேனே. ஆனால் ஸ்கூலில் வந்து இப்போ கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் நடக்கிறதுனால 8:30க்கெலாம் ஸ்கூலில் இருக்கணும். அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்து 8:10க்கெல்லாம் கிளம்புனா தான் ஸ்கூல் போய் ரீச் ஆக 8:30 ஆகும். அதை நினச்சாவே எனக்கு அப்படியே தலையே சுற்றுதுங்க. எப்படி அந்த டைமை வந்து நான் கரெக்டாக பிடிக்க போகிறேன்னு தெரியல. ஆனால் வந்து காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன். அது எனக்கு தூக்கமே வரல. கொஞ்சம் பயமாயிருச்சு லேட் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சாச்சு. எல்லாருக்கிட்டேயும் சொல்லிவிட்டு எல்லாரும் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா தான் என்னால் வந்து அந்த டைமு கரெக்டாக போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து காலையில் சப்பாத்தி மாவு வந்து மகா அப்பாவே நல்லா வந்து பிசைஞ்சு கொடுத்துட்டாரு. மீல் மேக்கர் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். நான் வந்து கிரேவி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் பொரியல் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். மகா அப்பா வந்து கொஞ்சம் மாவெல்லாம் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பூரி போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சாதம் வடிச்சிட்டு கூட்டு வந்து ரெடி பண்ணிட்டேன். வாழைத்தண்டு கூட்டு. கவுண்டர் டாப் எல்லாம் நீட்டாக தொடச்சிட்டு நான் வந்து பாத்திரம் எல்லாம் வந்து சிங்கில் போட்டு வச்சுட்டேன். மகா பாப்பா வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி எனக்கு வெசல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி டைமில் வந்து நமக்கு கிச்சனில் வந்து சமையல் வேலை ரொம்ப சீக்கிரமாக ஆகணும் அப்படின்னா எனக்கெல்லாம் ஒரு 1/2 ஹவரில் எல்லா வேலையுமே முடிஞ்சுது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோடய கெட்டில் தாங்க. இந்த கெட்டிலில் சுடு தண்ணி வச்சுக்கிட்டே இருப்பேன். எதுக்காக இருந்தாலும் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து கெட்டிலில் வச்சுருக்கேன். சுடு தண்ணியை யூஸ் பண்ணேன் அப்படின்னா டக்குன்னு வந்து நமக்கு வந்து சமையல் வேலை வந்து முடிஞ்சிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்துக்கு யூஸ் பண்ண முடியாது. பட் வந்து பருப்பு வேக வைக்கணும் அப்படின்னா சுடு தண்ணி இருந்ததுன்னா டக்குன்னு போட்டு வச்சா டக்குன்னு விசில் வந்துடும். அதே மாதிரி தான் தண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணேன். பொரியலுக்கும் கொஞ்சமாக தளிச்சு விட்டுட்டேன். தண்ணி வந்து தெளிச்சிட்டேன்.
இன்றைக்கி பொரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் தான் போட்டிருக்கேன். இதில் தண்ணியே ஊற்றாமல் நம்ம வந்து பண்ணோன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சில பேர் சொல்லுவாங்க காலிஃப்ளவர் எல்லாம் கோல்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே நான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி வேக வச்சேன் அப்படின்னா கோல்ட் ஆயிரும். நம்ம தண்ணியே கொஞ்சம் கூட விடாமல் வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து நல்லா வதங்கிட்ட பிறகு இதை நல்லா சுடு தண்ணியில் கழுவிட்டு போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து இறங்கும் இருக்கிற தண்ணியே. அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு மிளகாய் பொடி மஞ்சள் பொடி கரம் மசாலாலாம் போட்டுட்டு லேசாக தண்ணி தெளித்து நம்ம அப்படியே வந்து மூடி வச்சிட்டோம் அப்படின்னாவே அந்த ஸ்டீம்லேயே வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா வெந்துடும். ரொம்பவும் நல்லாவே இருக்குங்க. அது வந்து கோல்டும் ஆகலை எனக்கு. காலிஃப்ளவர் வந்து எங்கள் ஊர்லலாம் ஒரு காலிஃப்ளவரே வந்து 10 ரூபா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சீசனில் வரக்கூடிய வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கி ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பொரியல் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அது ரொம்ப வேக வைக்காமல் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80% நல்லா வந்து வெந்துருச்சுனாவே போதும். அதுவே வந்து ஹெல்த்துக்கு ரொம்பவும் நல்லது கூட. இப்போ வந்து வாழைத்தண்டு வந்து கட் பண்ணி போட்டால் கருப்பாயிரும் இல்லைங்களா? அந்த மாதிரி கருப்பாகாமல் இருக்கணும், நிறம் மாறாமல் இருக்கணும் அப்படின்னா அதில் வந்து கொஞ்சமாக வந்து தயிர் போட்டுட்டு கொஞ்சமாக கல் உப்பு போட்டு நம்ம வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த வாழைத்தண்டோட கலர் வந்து மாறாமல் இருக்கும். அதை செய்கிறதுக்கும் ரொம்பவும் நல்லாயிருக்கும். மகா பாப்பா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் கழுவிட்டுருக்குறா. எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்தது. பாப்பாவுக்கு வேலை கொடுக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா நான் பெருக்கல இல்லையா அதனால நான் கழுவி கொடுத்துட்றேன்னு சொன்னேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சிட்டாங்க. ஒரு 7:30க்கெலாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். நானும் வந்து ரெடி ஆகிறதுக்கு வந்து கிளம்பிட்டேன். இது மட்டும் இல்லாமல் சாதம் வந்து வடிச்சிட்டேங்க. சாதம் வடித்து அந்த காலையில் வந்து அந்த வடிகஞ்சி குடித்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டம்ளர் மட்டும் நான் கொஞ்சம் வடிகஞ்சி மட்டும் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வடிகஞ்சியில் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக வந்து பெருங்காய பொடி வந்து போட்டு குடித்தேன். ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து அந்த வடிகஞ்சியை ஆற வச்சு குடித்தோம் அப்படின்னா வந்து ஓவராக கோல்ட் ஆயிரும்னு சொல்லுவாங்க. இது என்னோடய ஃப்ரெண்டு தாங்க சொன்னாங்க. ஓரளவுக்கு வந்து பசி தாங்குது. ஏன்னா நான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு அதோட ஒரு 10 அந்த மாதிரி தான் வந்து பிரேக் டைமில் தான் வந்து சாப்பிடுவேனே. அது வரைக்கும் ஓரளவுக்கு வந்து பசி தாங்குது. நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்பவுமே பார்த்திங்கன்னா நல்லதுங்க வடிகஞ்சி. எல்லாம் வந்து ரெடி பண்ணி இறக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழையை கட் பண்ணி ஃபுல்லாக வந்து போட்டுட்ருக்கேன். பூரி வந்து மகா அப்பா தான் எடுத்துகிட்ருக்காரு. கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்டுருக்கனே. இந்த மாதம் இன்னும் வந்து கிராசரி ஐட்டமெல்லாம் எதுவும் வாங்கலை. அதனால் இருக்கிற எண்ணெயை விட்டு வந்து பூரி வந்து தேய்ச்சி எடுத்தாச்சு. இன்னும் ஒரு 2 நாளில் கிராசரி ஐட்டம் எல்லாமே வாங்கணும். ஹோல்சேல் மார்க்கெட்டில் தான் போய் வாங்கிட்டு வரணுமே. பூரி மாவில் வந்து கொஞ்சமாக வந்து மேத்தி போட்டு பிசைஞ்சு வச்சுருக்காங்க. கொஞ்சம் வந்து அந்த ஹீட்டு வந்து ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லாத்துலேயுமே நான் வந்து பொரியல்லாம் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக கஸ்தூரி மேத்தி வந்து யூஸ் பண்ணுவேன். நல்லா மணமாக இருக்கும். இத்தனை பேர் கிச்சனில் வேலை பண்ணால் தான் 1/2 ஹவரில் முடிக்க முடியுங்க. சில பேர்லாம் சொல்லுவாங்க 1/2 மணி நேரத்தில் எல்லா வேலையும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து பாத்திரம் கழுவுறது, நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறது, காய் கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நைட்டே எல்லாம் செஞ்சு வச்சுட்டு படுத்தா மட்டும்தான் காலையில் நம்மளால் சீக்கிரம் வேலை முடிக்க முடியும். பட் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க, பாப்பாலாம் இருக்கா அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நைட்டில் அதெல்லாம் பண்ணுறதில்ல. அது மட்டும் இல்லாமல் மார்கழி மாதங்கிறதுனால அதிகமாக தண்ணியில் கை வச்சு நைட்டில் வந்து நம்ம வேலை பண்ணோன்னா நைட்டு தூங்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா கை குடையிறது, கால் வந்து பார்த்திங்கன்னா இழுக்கிற மாதிரி இருக்கிறது, நரம்பு வந்து பார்த்திங்கன்னா இழுக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு வருதுங்க. எனக்குமே கூட அந்த மாதிரி பிரச்சனை வர்றதுனால தான் அதிகமாக நைட்டில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஈரத்தில் வந்து வேலை செய்ய மாட்டேன். காலையிலே எழுந்திரிச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மகா பாப்பா ஹெல்ப் பண்ணுறா. சப்போஸ் மார்கழி மாதமாக இல்லாமல் இருந்ததுன்னா காலையில் வந்து நானே வந்து பாத்திரம்லாம் கழுவிடுவேன். பாப்பா வந்து வீடு மட்டும் கூட்டி கொடுத்துருவாங்க. டைம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணி வேலை செஞ்சுப்போம். கொஞ்சம் எனக்கு வந்து இந்த ஹெல்ப்பெல்லாம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட்டாக கேட்டோன்னா கண்டிப்பாக எல்லாமே ஹெல்ப் பண்ணி தாங்க கொடுப்பாங்க. கொஞ்சம் அதிகாரமாக பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக எந்த வேலையுமே நடக்காது. அப்புக்குட்டி வந்து வாட்டர் பாட்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சான். கெட்டிலில் வந்து சுடு தண்ணி நல்லா காய வச்சு அதில் வந்து ஜீரகம் போட்டு ஜீரக தண்ணி வந்து ரெடி பண்ணி எனக்கு ஊற்றி வச்சுட்டான். இந்த வேலைலாம் வந்து அப்புக்குட்டி வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. 7:30 மணிக்கு நான் கிச்சனை விட்டு வெளியே வந்துட்டேன். எப்பா சாமி இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நமக்கு மரியாதையே கிடையாதுன்னு சொல்லிட்டு 7:30 மணிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு வர்றதுக்கு 8 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து மகா அப்பா வீட்டில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8:10க்கு வந்து நான் வந்து கிளம்பிட்டேன். வண்டியில் போகிறதுனால மகா அப்பா இல்லை அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக இங்கேருந்து 8 மணிக்கெல்லாம் இல்லைன்னா ஒரு 7:55 அந்த டைமுக்கு நான் இங்கேருந்து கிளம்புனா மட்டும்தான் இங்கேருந்து போயிட்டு ரோடு கிராஸ் பண்ணி ஆட்டோவோ பஸ்ஸோ பிடிச்சி நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் எல்லாமே கரெக்டாக வந்து செய்ய முடியுங்க. ஒருத்தரே செய்யணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம்.
கூட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு போனேன் இல்லைங்களா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு இருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காய பொடி கொஞ்சம் தூவலான்னு சொல்லிட்டு தூவிட்டுருக்கேன். அது வெளியவே வரமாட்டேங்குது. கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக ஆகிட்டுருக்கு. பெருங்காய பொடி நல்லா வந்து தூவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு முறை வந்து குக்கரில் வந்து மூடி வச்சாச்சு. ஒரு 2 விசில் வந்த உடனே சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். இன்றைக்கியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் கிரேவி பண்ணிவிட்டு பூரி பண்ணால் ரொம்ப சூப்பராக இருந்தது. மாமியாருக்கும் போட்டு கொடுத்துட்டேன். மகா அப்பா கொடுத்துட்டு வந்துடுவார். அதுக்குள்ளே நான் ரெடி ஆகிட்டேன்னா நானும் ஸ்கூலுக்கு வந்து சிறப்பாக முதல் நாள் டைமுக்கு கிளம்பிட்டேன். நிறைய பேர் மீல் மேக்கரில் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ரைஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி கிரேவி பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு, கசகசா, பட்டை, லவங்கம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி ஊற்றிருக்கேன். குருமாவில் ஊற்றுற மாதிரி ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருந்ததுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் ரிச் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே நல்லது உடம்புக்கு. அதனால் வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக வந்து செஞ்சுருவேன் மீல் மேக்கர். மஹோகனி வந்து நிறைய மரங்கள்லாம் வாங்கின்னு வந்து வச்சுருக்கோம் நம்மளோட. இந்த வருஷத்தில் நான் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கிற அந்த நிலத்துல இந்த வருஷம் நம்மளோட நிலத்துல வந்து அட்லீஸ்ட் 500 மரங்களாச்சும் நடவு பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். மூக்கடலை சுண்டல்லாம் வந்து சாமிக்கு வந்து வச்சேங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நெய்வேத்தியமாக மூக்கடலை தான் வந்து வச்சுருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு சுண்டல் வந்து ரெடி பண்ணுவேன். ஆனால் தாளிப்பு மட்டும் போட மாட்டேன். எல்லாம் வச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டேன். காலையிலேயே பூஜையெல்லாம் முடிஞ்சுது. பட் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் வந்து பண்ண மாட்டேன். நைட்டிலேயே ஃபுல்லாக வந்து வேலையெல்லாம் முடிச்சு பிறகு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஃபுல்லாக சாரியெல்லாம் வியர் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டேன். மகா அப்பாவும் வந்துட்டார். அவர் வந்து சாப்பிட்டுட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து சாப்பாடு எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வந்துட்டார். பேப்பரெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது ஃபுல்லாக பேப்பர் பண்டல்லாம் தூக்கிட்டு போயிட்டேன். மறந்துடக்கூடாதுன்றதுனாலேயே வந்து டைனிங் டேபிள் மேலேயே வச்சுருந்தேங்க. எல்லாம் முடிச்சுட்டு லஞ்ச் பேக்கெல்லாம் பேக் பண்ணிவிட்டு நானும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து 500 மரங்கள் நடவு பண்ணுறேனா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது எல்லா மரங்களுமே ஃப்ரீயாக வந்தது தாங்க. எப்படி ஃப்ரீயாக வந்து வாங்கணும், எங்கே வாங்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வரக்கூடிய வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் இடம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரீயாக இந்த மாதிரி மரங்கள் வாங்கி வைங்க. இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. என்னோட ஃபஸ்ட்டு நாள் ஸ்கூல் ரூட்டீன் இப்படி தான் இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.